வணக்கம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட நான் வந்து ஒரு 2-3 வருஷமா நான் வரேன், என் குழந்தைக்கு வந்து ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் கூட நீங்க என் குழந்தைக்கு கத்துக் கொடுக்கல, இவ்வளவு நாள் நான் வந்தது வேஸ்டா போச்சுன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல நாங்க வந்து ஃபிங்கர் கவுண்டிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பையனுக்கு நான் எவ்வளவு வந்து அடிஷன்ஸ் சப்ராக்ஷன் சொல்லி கொடுக்கும் போது அந்த பையனால வந்து ஃபிங்கர் ஒரு 3 ஃபிங்கர்ஸ் எடுன்னா அவன் 3 ஃபிங்கர்ஸ் எடுக்க மாட்டான், 4. அதுவா அந்த ஃபிங்கர் அவன் கரெக்டா எடுத்தால் கூட கவுண்ட் பண்ணும்போது 2 ஃபிங்கர் சேர்த்து மடக்கிடுவான். இந்த மாதிரி வந்து அந்த அடிஷன் சப்ராக்ஷன்ல எரர் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. அவனால வந்து அதை அச்சீவ் பண்ணி தாண்டி போக முடியல. சோ அந்த பேரண்ட் வந்து நான் 2-3 வருஷமா வரேன், இருந்தும் வந்து என் குழந்தைகிட்ட வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரல, அதனால நான் வந்து இங்க சென்டர்ல இருந்து குவிட் பண்ணிட்டு நான் வேற சென்டர் ட்ரை பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டே போனாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நம்பி வேற எந்த சென்டருமே போடாம இங்க அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. சோ அவங்க வந்து டைம் கார்ட்ஸ் மட்டுமே நம்பி வந்ததுனால எனக்கு அவங்களுக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையா இருந்துச்சு. தினமும் அதை யோசிச்சுட்டே படுப்பேன், நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம், ஏன் வந்து இந்த பசங்களுக்கு வரல அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் அப்படி படுக்கும்போது திடீர்னு வந்து நைட்ல ஒரு முழிப்பு வந்துச்சு. அப்போ வந்து அந்த டைம்ல நாங்க வந்து மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் வந்து மகப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பையன் அடிஷன் சப்ராக்ஷன் அச்சீவ் பண்ணலையே தவிர்த்து மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் வந்து மகப் பண்ணி அந்த 10 டேபிள்ஸ் ஆன்சர் பண்ண கரெக்டா பண்ணிட்டு இருந்தான். சோ நான் என்ன டிசைட் பண்ணேன், நம்ம ஏன் வந்து மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் வந்து மகப் பண்ண வைக்காம ஏன் பிளஸ் டேபிள்ஸும் மைனஸ் டேபிள்ஸும் மகப் பண்ண வைக்கல, இதை பண்ணி பார்த்தா வந்து அந்த அடிஷன் வந்து இந்த ஃபிங்கர் கவுண்டிங் எரர் ஆகுறது இதெல்லாத்தையும் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ நெக்ஸ்ட் டே வந்து வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச்ல வந்து ஒரு 10 பசங்களுக்கு வந்து அடிஷன் டேபிள்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த பசங்க வந்து வேகமா வந்து அந்த டேபிள்ஸை கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து வேகமா வந்து கால்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு. சோ இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, லாஸ்ட் டைம் வந்து அந்த பையனுக்கு வந்து ஃபிங்கர் கவுண்டிங் பண்ணும்போது அவனோட ஏஜ் வந்து முன்னாடி போயிட்டே இருந்துச்சு. அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது கூட அவனுக்கு அந்த அடிஷன் சப்ராக்ஷன் வந்து டெவலப் ஆகல. சோ அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகுறத நான் பார்த்தேன். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் டேபிள்ஸ் மகப் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அந்த பசங்கள்ட்ட வந்து கால்குலேஷன் பண்றதுல ரொம்ப ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆச்சு. அவங்க வந்து ஒரு 6-7 வந்து கால்குலேஷன் பண்ற மாதிரி வந்து வேகமா பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து எனக்கு கிடைச்சக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த பசங்களோட ஐக்கியூ அப்படியே ஜம்ப் ஆகி ஒரு 4th 5th படிக்கிற பசங்க மாதிரி ஆச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேகமா வந்து நான் வந்து ஹையர் ஸ்கில்ஸ் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும் போது அந்த அடிஷன் டேபிள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப எல்லா பசங்களுக்கும் நாங்க வந்து அந்த டேபிள்ஸை வந்து நாங்க மகப் பண்ண வைக்கிறோம். இதை பண்ண வைக்கும் போது அவங்களோட ஐக்கியூ வந்து என்ஹான்ஸ் ஆகுது. இத பண்ண வைக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸோட நெக்லிஜென்ஸால வந்து அந்த கேப் வந்து பெருசாயிடும். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 7th படிக்கிற பையனா இருப்பான், அவங்களோட ஐக்கியூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கும். அந்த பசங்களோட ஐக்கியூ வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து டேபிள்ஸை மகப் பண்ணி அந்த பசங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் போறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சோ இதனாலதான் வந்து நம்ம டேபிள்ஸை வந்து மகப் பண்ண வைக்கிறோம். இது பண்ண வைக்கும் போது ஒரு நார்மல் சைல்டை விட அட்வான்ஸா போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய குழந்தைங்க இந்த டேபிள்ஸ் மகப் ஆனதுக்கு அப்புறம் ஜீனியஸா மாறுறாங்க. இந்த மேஜிக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த டேபிள்ஸை வந்து மகப் பண்ண வைக்கிறோம். தேங்க்யூ.